புது கலர்ஸ் புது ஃபேஷனோட தி சென்னை சில்க்ஸ்ல இந்த பொங்கலை ஓஹோன்னு கொண்டாடுங்க. தி சென்னை சில்க்ஸ், ஸ்ரீநகர், வேளச்சேரி, குரோம்பேட் மற்றும் திருவள்ளூர். லஞ்ச புகாரில் சிக்கிய அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரியின் காவல் மீண்டும் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அங்கித் திவாரியின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்ற காவலை ஜனவரி 24 வரை நீட்டித்திருக்கிறது நீதிமன்றம். இதுகுறித்த அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். லஞ்ச புகாரில் கைதான அதிகாரி அங்கித் திவாரியின் காவல் ஜனவரி 24 வரை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமன்றம் இதுகுறித்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான அண்மை செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். லஞ்ச புகாரில் கைதான அதிகாரி அங்கித் திவாரியின் காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜனவரி 24 வரை நீட்டித்து நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரேம் வழங்க கேட்கலாம். பிரேம், வணக்கம். முழு விவரங்கள் என்ன? அகிலா, கடந்த டிசம்பர் மாதம் 1 அன்று திண்டுக்கல் அரசு மருத்துவர் சுரேஷ் பாபு என்பவரிடம் ரூபாய் 20 லட்சம் லஞ்சம் வாங்கிய வழக்கில் திண்டுக்கல் லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசாரால் மதுரை அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரி கைது செய்யப்பட்டார். பின்னர் அவர் திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி மோகனா அவர்கள் முன்பு ஆஜர்படுத்தப்பட்டு மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பின்னர் அவருக்கு 2 முறை நீதிமன்ற காவலானது நீட்டிப்பு செய்யப்பட்டது. இந்நிலையில் மதுரை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவரை இன்று 11 வீடியோ கான்பரன்ஸ் மூலம் ஆஜர்படுத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் திண்டுக்கல் நீதிமன்றத்தில் ஆஜராகினர். பின்னர் வீடியோ கான்பரன்ஸில் அமலாக்கத்துறை அதிகாரியை விசாரித்த திண்டுக்கல் தலைமை குற்றவியல் நீதித்துறை நடுவர் நீதிமன்ற நீதிபதி மோகனா அமலாக்கத்துறை அதிகாரி அங்கித் திவாரிக்கு 3வது முறையாக வருகிற டிசம்பர் 24 வரை நீதிமன்ற காவலில் அடைக்க தற்பொழுது உத்தரவிட்டுள்ளார். இதனையடுத்து மதுரையில் உள்ள மத்திய சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் அங்கித் திவாரி வருகிற டிசம்பர் 24 வரை நீதிமன்ற காவலில் அடைக்கப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார். அகிலா, செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.